இரு சாப்பிடட்டும். எங்க தாண்டி எடுத்தீங்க இத? ஓவன்ல இருந்து தான். வாக் நல்லாவே இல்ல. பீஸான்னாங்க. ஏன் பீஸா நல்லா இல்லையா? How is it possible? நல்லா இல்லையா? தெரிஞ்ச விஷயம் தானே. கேவலமா இருக்கு. அது நான் சொல்லல, கேவலமா தான் இருக்கும். நீ நம்ம பிரியாணி சாப்பிட்டு பாரு. இப்போ நம்ம ஐட்டம். என்ன அங்கிள் இது? சிக்கன் பிரியாணி சொல்லிட்டு முட்டை பிரியாணி குடுக்குறீங்க? அப்போதான் ஒரு ஐடியா வந்துச்சு. அது உனக்காக நாங்க சிக்கனை முட்டைக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கோம்மா. சூப்பர் சூப்பர் அங்கிள். நல்லா சாப்பிடுமா. இது எங்க இருந்து அங்கிள் எடுத்தீங்க? குக்கர்ல இருந்து. பார்த்தா அப்படி தெரியவே இல்லையே, கேவலமா இருக்கு. அது அப்படிதான் இருக்கும். என்னது? பீஸாவும் நல்லா இல்ல, பிரியாணியும் நல்லா இல்ல. அவங்க பிரியாணியும் நல்லா இல்லையா? பிரியாணி அப்போ பிரியாணி நல்லா இல்லையா? தப்பாச்சே. நல்லா இல்லையா? கால்குலேஷன்லாம் கரெக்டாக தானே போட்டேன். பரவாயில்ல, ஹையா தான் ஸ்மார்ட்ல. அப்போ ஒரு ஐடியாவை ஆழியா கொடுத்தேன். செம்ம ஐடியாப்பா. மன்யா, உன் கையில கொஞ்சோண்டு பிரியாணி எடு. என்னடா பண்றீங்க? எடுத்துட்டியா? இப்போ அத அப்படியே பீஸா மேலே போடு. இப்போ அத அப்படியே எடுத்து அத சாப்பிடு. இதுவும் அதுவும் ஒண்ணா சாப்பிட்டா எப்படி நல்லா இருக்கும்? இருந்தாலும் ட்ரை பண்ண. சூப்பரா இருக்கு. ஓ, அப்போ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். இதானோ? இந்த டிஷ்ஷோட பேர் என்ன? பீஸா பிரியாணி. எப்படி இவ ஸ்பாட்ல யோசிக்கிறா? ஆனா ரொம்ப பெருமையா இருக்கு. அட, பீஸா பிரியாணி நல்லா